வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பொதுவாகவே தென் தமிழகத்தின் பல பகுதிகள் வறட்சி மிகுந்த பகுதியாக இருக்கும் என்கின்ற எண்ணம் அனைவரிடத்திலும் உண்டு. அதே நேரத்தில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் பல்வேறு காலங்களில் வறட்சி நிலையை சந்தித்திருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கண்மாய்கள் தற்பொழுது மழை இல்லாத காரணத்தினால் வறண்டு போயிருக்கின்றன. இதனால் அந்த கண்மாய்களை நம்பியிருந்த விவசாய நிலங்களுக்கான பாசன வசதி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதனை சுற்றி இருக்கக்கூடிய 58 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் 33 கண்மாய்கள் நிரம்பும் வகையில் 58ஆம் கால்வாய் திட்டம் என்பது கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. ஆனால் பணிகள் என்பது தாமதமாக நடைபெற்று வந்திருக்கின்ற காரணத்தினால் இன்னும் அந்த 58ஆம் கால்வாய் திட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை. பல்வேறு இடங்களில் பாலங்கள், தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு பாலம் அமையாத பல்வேறு பகுதிகளும் இருக்கிறது. இந்த பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் பல்வேறு கட்டங்களாக அதிகமான நிதி ஒதுக்கியும் கூட இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை என விவசாயிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 58 கிராமங்களில் பாசன வசதி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வாய்ப்பும் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகளை விவசாயிகள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள்? இதற்கு உடனடியாக என்ன மாதிரியான தீர்வை காண வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான தகவல்களை தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் அதை பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உசிலம்பட்டியை சுற்றியுள்ள 58 கிராமங்களில் உள்ள 29 கண்மாய்கள் நீர் ஆதாரமாக மழையை மட்டுமே நம்பியுள்ளன. இப்பகுதி விவசாயிகளின் பாசனத்திற்கு வழி செய்யும் வகையில் 58 கிராம கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. வைகை அணையின் வலது கரையில் மேல்மட்ட கால்வாய் அமைத்து வனப்பகுதியின் எல்லைப் பகுதி ஓரமாக பொதுமக்களின் நிலம் பாதிக்காத வகையில் பாசன கால்வாய் அமைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி கிராமங்களுக்கு வாய்க்கால் அமைக்கும் வழித்தடம் பள்ளமாக இருப்பதால் தரைவழி வாய்க்கால் அமைக்க முடியாது. மாற்று ஏற்பாடாக தொட்டிப்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. வைகை அணை நிரம்பி வழியும் நிலையில் வெளியேறும் உபரி நீர் தொட்டிப்பாலம் வழியாக உசிலம்பட்டி கிராம கண்மாய்களுக்கு வந்து சேரும். இதற்காக மேல அச்சம்பட்டி கிராமத்தில் பாலம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. 1999ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்காக 72.60 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 2500 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலங்களின் பாசன வசதிக்காக கடந்த 2000 ஆண்டில் கால்வாய் கட்டும் பணி துவங்கியது. 24 கண்மாய்க்கு மேல் நிரம்பி சுமார் 4500 ஏக்கருக்கும் அதிகமாக பாசன வசதி பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் அவ்வப்போது கிடப்பில் போடப்பட்டதால் பணிகள் ஆங்காங்கே அரைகுறையாக நிற்கின்றன. தற்போது 1250 மீட்டர் நீளம், 6 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பாலமும், 1400 மீட்டர் நீளமும், 18 மீட்டர் உயரமும் மற்றொரு பாலமும் இணைக்கப்படாமல் பாதியில் நிற்கிறது. 26 கிலோமீட்டர் கொண்ட இந்த பாலத்தில் மொத்தம் 230 பில்லர்கள் கட்டப்பட்டுள்ளது. அதில் 1 முதல் 60 வரை பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 61 முதல் 129 பில்லர்கள் வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கட்டப்பட்ட பல பாலங்கள் பழுதடைந்து விரிசல் விழத் தொடங்கியுள்ளது. இந்த கால்வாய் திட்டத்திற்காக பல்வேறு கட்டங்களாக நிதி ஒதுக்கியும் வேலைகள் முழுமை பெறாத காரணத்தினால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் வைகை அணையின் அருகே இன்னும் ஆரம்ப கட்ட பணிகள் நடக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி வேலைகள் நடந்து முடியாத காரணத்தால் திட்டத்திற்காக மதிப்பீடு உயரும் என்று கூறுகின்றனர் இப்பகுதி பொதுமக்கள். இந்த கால்வாய் பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டால் பாப்பாப்பட்டி மற்றும் உசிலம்பட்டியில் உள்ள 58 கண்மாய்கள் நிரம்பும். இதை சுற்றியுள்ள விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறும். பாலம் அமைக்கும் வேலைகள் துரிதமாக முடிக்கப்பட்டு 58ஆம் கால்வாய் திட்டம் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கை.
58ஆம் கால்வாய் திட்ட பணிகள் மிக மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே உசிலம்பட்டி பகுதியை பொறுத்தவரை வறட்சி அதிகமான பகுதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 58ஆம் கால்வாய் திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதற்கு உடனடி தீர்வு என்ன என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மதுரை செய்தியரங்கில் பங்கேற்கிறார் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன். முதலில் இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் குறித்த பல்வேறு கட்ட விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த 58ஆம் கால்வாய் என்பது ஒப்புதல் 1990ஆம் ஆண்டு பெறப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் பெற்று 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 1999ஆம் ஆண்டு இந்த 58ஆம் கால்வாய்க்கான திட்டப்பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த 58ஆம் கால்வாய் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்பது இந்த கால்வாயினுடைய நீளம் 50 கிலோமீட்டராக இருக்கிறது. இந்த கால்வாய் மூலம் 35 கண்மாய்கள் நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது நடைமுறைக்கு வரும்பொழுது இந்த 58ஆம் கால்வாய் திட்டங்கள் மூலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய 58 கிராமங்கள் பயன்பெறுகின்றன. இந்த கால்வாய் திட்டம் மூலம் 2825 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பாசன நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் இந்த கால்வாயின் சிறப்பம்சங்கள் இங்கு தொட்டி பாலங்கள் 2 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் 22.68 ஹெக்டரில் 3 கண்மாய்கள் புதிதாக இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன. இதற்கான பணிகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த கால்வாய் பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு என்பது முதலில் துவங்கப்பட்ட காலத்தில் 33.81 கோடியாக இருந்திருக்கிறது. அதுவே 2006ஆம் ஆண்டு 74.6 கோடியாக இருந்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு 82 கோடியாக இருந்திருக்கிறது. இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் என்பது மேல அச்சனம்பட்டி பகுதியில் இந்த கால்வாயினுடைய நீளம் என்பது 1.4 கிலோமீட்டர். அதாவது இங்கே அமைக்கக்கூடிய தொட்டி பாலத்தின் விவரம், இதனுடைய அதிகபட்ச உயரம் 18.54 மீட்டராக இருக்கிறது. குறைந்தபட்ச உயரம் 8 மீட்டராக இருக்கிறது. இங்கே 2 தொட்டி பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் அந்த தொட்டி பாலத்தில் மேல் இருக்கக்கூடிய தொட்டியினுடைய அளவு என்று பார்க்கும் பொழுது அதனுடைய உயரம் 2.1 மீட்டராக இருக்கிறது. அகலம் 2.5 மீட்டராக இருக்கிறது. இந்த தொட்டிகளின் வழியாக வினாடிக்கு 330 கன அடி நீர் வந்து சேரும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இத்தனை புள்ளி விவரங்களுடன் 58ஆம் கால்வாய் திட்டம் தற்பொழுது அதற்கான பணிகள் என்பது மிக தாமதமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக இந்த திட்டம் அவ்வப்போது கிடப்பில் போடப்பட்டு அதற்கான கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெற்று வருவதாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது பற்றிய கள நிலவரங்கள் என்ன என்பது பற்றி அங்க இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் என்பது எப்போது தொடங்கப்பட்டது? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய திட்ட மதிப்பீடு என்ன? சொல்லுங்க. சிவசபாபதி, மீண்டும் சிறிது நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரை செய்தியரங்கில் இணைந்திருக்கிறார் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன். வணக்கம் திரு கதிரவன். உசிலம்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க விவசாய நிலங்கள் எவ்வளவு ஏக்கர்ல இருக்கு? இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரங்கள் என்பது எப்படி இருக்கு? பாசன வசதி என்பது எப்படி இருக்கு? அதாவது உசிலம்பட்டி தாலுகாவை பொறுத்தளவில், உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவில் அந்த பகுதி பொதுவாகவே வறட்சியான பகுதி. அதாவது வானம் பார்த்த பூமி. அந்த பகுதியிலே ஒரு பகுதி, அதாவது திருமங்கலம் பிரதான கால்வாய் என்று இருந்து அது நடந்து வருகிறது. அது கிட்டத்தட்ட அது கட்டி 60 ஆண்டுகளாக அதற்கு ஒரு பகுதியிலே, உசிலம்பட்டி பகுதியிலே ஒரு பகுதியிலே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது எங்களது தலைவர், மலைந்த தலைவர் மூக்கையாத்தவர் அவர்கள் இதை எப்படியாவது அந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அதற்கு எங்களது தலைவர் வல்லரசு அவர்கள் பல போராட்டங்களை நடத்தி அரசிடம் அதையெல்லாம் தெரிவித்து அதற்கு முதலாக 1996ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 33.81 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டது. அதற்கு ஒதுக்கப்பட்டு 98ஆம் ஆண்டு தான் அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நேரத்திலே அதற்கு பின்னால் அந்த வேலைகள் எங்களது தலைவர் வல்லரசு அவர்கள் 2000 இறந்து விட்டார்கள். இறக்கும் வரை அந்த வேலைகள் துரிதமாக நடந்து வந்தது. அதற்கு பின்னால்
அந்த வேலைகள் பணமும் ஒதுக்கப்படாமல் இருந்து வந்தது. அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் 2006 இறுதியில் 74.6 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது, 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த வேலைகளும் துரிதமாக நடைபெறாமல், அதாவது துரிதம் இல்லாமலே இருந்து வந்தது. அதுக்கு நாங்கள் பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். கவர்னர் அரசிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தோம். அந்த பகுதியுடைய விவசாயிகளும் அதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி வந்தார்கள், எங்களிடம் தெரிவித்தார்கள். நாங்கள் அரசிடமும் தெரிவித்து பல போராட்டங்கள் நடத்தி வந்தோம். தற்பொழுது அந்த வேலை 2 தொட்டிப்பாலங்கள், அனைத்து வேலைகளும் முடிந்திருக்கிறது. அதிலே 2 தொட்டிப்பாலங்கள் இருக்கிறது. ஒரு தொட்டிப்பாலம் 1.23 கிலோமீட்டர், இன்னொரு தொட்டிப்பாலம் 1.4 கிலோமீட்டர். இந்த 2 தொட்டிப்பாலங்களும் கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே பெரிய தொட்டிப்பாலங்கள். இந்த தொட்டிப்பாலங்கள் இப்பொழுது முழுமையாக வேலை நடவதற்கு இன்னும், அதாவது ஒரு தொட்டிப்பாலத்தில் இன்னும் 90 மீட்டர் வேலை பாக்கி இருக்கிறது. இன்னொரு தொட்டிப்பாலத்தில் 356 மீட்டர் இன்னும் பாக்கி இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் நமது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கு வந்து பார்வையிட்டார்கள். அவரோடு நானும் சென்றிருந்தோம், நமது விவசாய சங்கத்தினரும் அங்கு வந்திருந்தார்கள். அனைவருமே சென்று அதை பார்த்து ஆய்வு செய்த பொழுது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த வேலையை இன்னும் துரிதமாக முடிக்க வேண்டும், 3 மாத காலத்திற்குள் முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் அதை வலியுறுத்தினோம். விவசாய சங்கமும் அதை 58 கிராம விவசாய சங்கமும் அதை வலியுறுத்தியது. அந்த அடிப்படையில் 3 மாத காலத்திற்குள் அதை இப்பொழுது ஒரு ஷிப்ட் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதாவது 90 அடி வரை 90 மீட்டர் 30 மீட்டர் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை 90 மீட்டர் நடைபெற வேண்டும் என்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார்கள். நாங்கள் வலியுறுத்தினோம். அதன்படி அந்த கான்ட்ராக்டர், அதாவது 60 மீட்டர் ஒரே ஒரு டயத்தில் 60 மீட்டர் போடுவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். 60 மீட்டர் போட்டால் கிட்டத்தட்ட 4 மாத காலத்திற்குள் அந்த வேலை முடிந்துவிடும் என்று உறுதியளித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். இதில் என்ன சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே எங்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். நாங்களும் அந்த வேலையை துரிதப்படுத்துவதற்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை எங்களை உடனே தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதற்கான முழு கவனத்தோடு இந்த நான் சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போது இந்த 58 கால்வாய் திட்டத்தை தலைவர் வல்லரசு கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நமது மாண்பு முதல்வர் அவர்களை, மாண்புமிகு நமது நிதியமைச்சரை நான் பல முறை சந்திச்சிருக்கிறேன். அதே போன்று திரு கதிரவன் தொடர்ந்து பேசலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்போ உசிலம்பட்டி பகுதியில 58ஆம் கால்வாய் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது பற்றி விவரங்களை சொல்லுங்க. ஹேமா, பாத்தீங்கன்னா இது 58ஆம் கால்வாய் அப்படின்னு சொன்னாலுமே இது ஒரு 58 கிராமங்கள் பயன்படக்கூடிய ஒரு இந்த திட்டமாகும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 33 கம்மாய்களுக்கு மேல இது நீர் நிரம்பப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நீர் நிரம்புறதுனால நிலத்தடி நீர் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்த பகுதிக்கு கிடைக்குது. இந்த உசிலம்பட்டி பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி இந்த இடையில இருக்கிறதுனால இது வறண்ட ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இங்க பெண் சிசு கொலைகள் அதிக அளவுல நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இவங்களுடைய விவசாயம் எங்களுக்கு சரியான விவசாயங்கள் இல்ல அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு பெரும் குற்றச்சாட்டாவே இருக்கு. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயும் இந்த திட்டம் முழுமையா செயல்படுத்தப்பட்டிருந்தால் இங்க விவசாயம் நல்ல செல்வோங்கி இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் எல்லாமே நடக்காம இருக்கும் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுடைய பெரும்பாலும் இவங்க இதைத்தான் கூறுறாங்க. ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த 58ஆம் கால்வாய் திட்டத்தை பெரிய அளவுல இந்த விவசாயிகள் இந்த மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. ஏன்னா இது விவசாயத்துக்கு மட்டுமில்லாம நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ இவங்களுடைய குடிநீருக்கும் இதுதான் ஒரு வாழ்வாதாரமாவே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டயத்திலையும் மலைகள் பொய்த்து போறப்போ இவங்க மிகவும் துன்பத்துக்குள்ளாகவே ஆகுறாங்க. அதனால இந்த 58ஆம் கால்வாய் திட்டத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு காரணங்களும் சொல்லாம இதுக்கு சரியான நிதி, அது மட்டும் இல்லாம சரியான நிதி அப்படிங்கறத விட முழுமையான நிதி ஒதுக்கப்பட்டு இன்னும் ஒரு 300 மீட்டர் அளவுல இருக்கிற அந்த பணியை விரைந்து முடித்தால் வைகை அணையில 69.2 அடி நீர் உயரும் போது தானாகவே இந்த 58ஆம் கால்வாயில 330 கன அடி நீர் வந்துச்சுனாலேவும் இந்த உசிலம்பட்டியில வாழ்ற மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற விவசாயிகளும் மக்களுமே அதிக அளவுல சொல்றாங்க. ஹேமா,
தொடர்ந்து பேசலாம் சிவசபாபதி. 1996ஆம் ஆண்டு 58ஆம் கால்வாய் திட்டங்களுக்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் பணிகள் தொடங்கப்பட்ட பல காலத்திற்கும் பிறகும் கூட பணிகள் தாமதமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில காலகட்டத்தில் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கான பணிகள் ஏன் இந்த அளவிற்கு தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து அதிகாரிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், விவசாயிகள் அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றிய பல விவரங்களை பார்க்கலாம். 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 58ஆம் கால்வாய் திட்டம் என்பது உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களின் கனவு திட்டமாகவே இருந்து வருகிறது. வைகை அணையிலிருந்து வைகை அணையில் 60 அடிக்கும் மேற்பட்ட நீர் நிரம்பும் பொழுது தானாகவே அந்த கால்வாயில் அதாவது 330 கன அடி நீர் வந்து சேரும் வகையில் இணைப்பு பாலங்கள், தொட்டி பாலங்கள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆனால் பல இடங்களில் பணிகள் இன்னும் முழுமை பெறாத சூழ்நிலையில் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி அவர்களிடத்தில் கேட்கலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, இப்போ அந்த பகுதியில பாலம் கட்டும் பணிகள் என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க? இப்போ என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு? ஹேமா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொட்டிப்பாலம் அப்படிங்கறது 2 இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு 300 மீட்டருக்கு மேல அந்த பாலங்களுடைய பணி சரிவர நிறைவேற்றப்படாமையே இருக்கு. இது பத்தி நம்ம கிட்ட பொறியாளர் அறிவுரையாளர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த 58ஆம் கால்வாயினுடைய திட்டங்கள்ல இந்த தொட்டி பாலங்கள், மிச்சம் தரைப்பாலங்கள், இந்த பாலங்கள் எல்லாமே எந்த அளவுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுல கட்டி முடிக்கப்படாம இருக்கு, இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார்? கிட்டத்தட்ட இது 15 பணிகளாக பிரிக்கப்பட்டு இதுல 11 பணிகள் முடிஞ்சிருச்சு. அந்த 4 பணிகள் மிச்சம் தான் இப்ப அதுல முக்கியமான பகுதியா நிக்குது. அதுல கிட்டத்தட்ட 330 மீட்டர் நீளமுள்ள தொட்டி பாலம் முடிவடையாமல் இருக்குது. அது காரணம் என்ன? இந்த நிதி நிலைமை தான். ஆரம்ப காலங்கள்ல இருந்து தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிதி நிலைமை சீராக கொடுக்கப்படாததுனால அதை ஆலோசனைப்படி நடத்த முடியல. பல திட்டங்களாக மாற்றப்பட்டு முதல்ல 33 ரூபாய் அலாட்பட்டு 1996 அலாட் ஆன பணம் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி வழியாக செல்ல வேண்டிய காரணத்தினால திருப்பி அதை மாற்றப்பட்டு 82 கோடி ரூபாய்க்கு அந்த சாங்ஷன் மாத்தினாங்க. அதனால இந்த தொட்டிப்பாலம் அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 1400 மீட்டர் ஒரு பகுதி, 1250 மீட்டர் ஒரு பகுதி, இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு 250 மீட்டர் ஒரு பகுதி, இப்படி 3 தொட்டிப்பாலங்களாக அமைய வேண்டிய காலகட்டங்கள்ல அனைத்து பணிகளும் கிட்டத்தட்ட 90% பணிகள் முடிந்து இப்ப வெறும் 330 மீட்டர் தொட்டிப்பாலம் மட்டும் அமைக்கப்பட்டு விட்டால் இந்த திட்டம் நிறைவேறிவிடும். அப்படி நிறைவேறிச்சுன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 58 கிராம மக்கள் நிச்சயமாக இன்னைக்கு 100 அடியில, நான் விவரம் தெரிந்த அடியில் 50 அடியில தண்ணி எடுத்தோம், 10 அடியில கிணத்துல தண்ணி எடுத்தோம், 200 அடி ஆச்சு, கம்ப்ரஸர் ஆச்சு, ஜெட்ல இருந்து கம்ப்ரஸர் மாறணும், இப்ப சம்மர்சிபிள். இன்னைக்கு நாங்க போர் போட்டா 1000 அடிக்கு கீழே தான் தண்ணி கிடைக்குது. அப்ப அந்த அளவுக்கு எத்தனை பேர் 1000 அடிக்கு மேல தண்ணி போட்டு எடுக்க முடியும்? இந்த மாதிரி குடிநீர் ஆதாயம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. முதல்ல விவசாயத்திற்காக பிளான் பண்ணி திட்டமிட்ட இந்த காலகட்டம் அது நடைமுறைக்கு வராமலே இருந்ததுனால இன்னைக்கு குடிநீருக்கே பிரச்சனையா நிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிக்கிறோம். அந்த 330 மீட்டர் இத பணியை மிக துரித வேகத்தில் நடத்தி இப்ப சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திற்குள்ள முடித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு அழகான திட்டம். இது ஆசியாவிலே ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய நீளமான பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இது முடிவடைந்து விட்டதுனால ஆசியாவிலே ஒரு நீண்ட பாலம்னே இதுக்கு ஒரு பெருமையான ஒரு பெயரும் அதுக்கு வந்துடும். அது மட்டுமல்ல, மக்களின் 58 கிராம மக்கள் அந்த 33 கண்மாயை நிரம்பி மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இந்த திட்டம் மிக அழகாக பயன்படும். நண்பர் சொன்னது போல வைகை டேம்ல கிட்டத்தட்ட 1953-54 கட்டப்பட்டு இதை சொன்னோம்னா இன்னும் பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா மிக அழகான செய்திகளை நம்ம அறிந்துக்கலாம். 1920 இந்த மக்கள் ஒரு தன்னை யாரு என்றே தெரியாத வாழ்ந்த பகுதியாக இருந்தது. அன்னைக்கு வெள்ளையனை எதிர்த்து தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, 1999ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த திட்டத்தில் 320 மீட்டர் மட்டுமே இணைப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்பட்டால் மிக நன்றாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அங்க இருக்கக்கூடிய பொறியாளர் தம்முடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு கதிரவன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு கதிரவன், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியிருக்கு. பல்வேறு கட்டமா நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா பல காலகட்டங்களில் இது கிடப்பிலும் போடப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு என்ன காரணம் சொன்னாங்க?
அதாவது முதல்ல அந்த ஸ்கீமை அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வல்லரசு அவர்கள் கொண்டு போவது, அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் இது ஃபீசிபிலிட்டி இல்லை என்று அதாவது பொறியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் அன்றைய தினம் கலைஞர் ஆட்சியில் இருந்தார்கள். இவர் மன்றாடி அதை பெற்றுக் கொடுத்தார்கள். 33 கோடி ரூபாய் 33.81 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்தார்கள். அதை அதற்கு காரணம் அவர் மறைவுக்கு பின்னால் அதை யாரும் சிரத்தையோடு செய்யவில்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அந்த விவசாயிகள் தொடர்ந்து அதுக்கு போராடி வந்தார்கள். நாங்களும் அதற்கு போராடி வந்தோம். அந்த அடிப்படையிலே நான் கூட தேர்தல் வாக்குறுதியில இதை எப்படியாவது நிறைவேற்றிக் கொடுப்போம் என்பதை நானும் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதல்வரை சந்தித்து இந்த திட்டம் முற்றுப்பெற வேண்டும் என்றால் 8 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்பதை மாண்புமிகு முதல்வரிடம் அன்றைய தினம் இந்த பிடபிள்யூடி அமைச்சரிடம் நிதி அமைச்சரிடம் சொல்லி 8,07,00,000 ரூபாய் முழுமையாக அந்த வேலை பணி நடைபெறுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பணம் முழுவதாக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் இன்ஜினியர்கள் இப்ப இருக்கின்ற இன்ஜினியர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அந்த பணம் 2010 நிலை அந்த நிலைக்கு தகுந்த அந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதாவது வேலைகள் நடந்து வருவது 2013 2014 நடப்பதால் அதற்கு கூடுதலாக செலவழியும் கிட்டத்தட்ட 1.5 கோடி டு 2 கோடி ரூபாய் வரும் என்பது மட்டும்தான் அதிகமாக சொல்கிறார்கள். வேற எந்த பணியும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வேலையை இதற்கு முன்னால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நானே அழைத்து சென்றிருந்தேன். தற்பொழுது கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்து சென்று அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் லேபர் கிடைக்கவில்லை. ஏன்னால் 60 அடிக்கு மேலே அந்த வேலை நடக்கிறது. இந்த பகுதி மக்கள், அதாவது உசிலம்பட்டி பகுதி, நிலக்கோட்டை பகுதி மக்கள் அந்த வேலைக்கு வர விருப்பமில்லை, அவர்களால் செய்ய இயலாது. ஆனால் வட இந்தியாவிற்கு வந்து வருகின்ற லேபர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும் என்ற நிலை இருந்து வருவதால் தான் லேட் ஆகிறது என்பதை அந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்களோ அதுக்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதிப்படுத்தி 3 மாதங்கள் நடத்தி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், கடந்த 4 ஆண்டுகளாக வைகையில் நீர் அதிகமாக வந்து அந்த 4 ஆண்டுகளாக தண்ணீர், அதாவது கடலுக்கு செல்கின்ற அளவுக்கு தண்ணீரை திறந்து விடப்பட்டது. ஏன்னா அதிகம், அதாவது 68 அடி வரும் பொழுது வைகை அணையில் 68 அடி வரும் பொழுது அதற்கு அபாய ஊதப்பட்டு அதற்கு தண்ணீரை ரிலீஸ் பண்ணி விடுவார்கள். அந்த நிலையிலே கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றியிருந்தால் அந்த மக்கள், அந்த பகுதி மக்கள் உண்மையிலேயே இந்த 58 கிராம பகுதி மக்கள் அந்த பகுதியிலே இன்றைக்கு நீர்நிலை, அதாவது நிலத்தடி நீர் இந்த தினம் 600 அடி 700 அடி 1000 அடி வரை சென்று விட்டது. அந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டும் என்றால் அது மட்டுமல்ல, விவசாயத்திற்கு மட்டுமல்ல, அந்த பகுதியுடைய குடிநீர் ஆதாரத்திற்கும் இது மிக முக்கியமான ஒன்றாகும். அதனால்தான் 4 ஆண்டுகள் அந்த தண்ணீர் வந்தும் கூட, தண்ணீர் வைகை அணையில் அதிகமாக வந்தும் கூட அது வீணாக போய்விட்டது. அது மட்டுமல்ல, இப்பொழுது உச்சநீதிமன்றம் முல்லைப்பெரியார் அணையை பொறுத்தளவிலே 136 அடி இருந்ததை 142 அடியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க. அந்த அடிப்படையிலே பார்த்தால் இன்னும் 6 அடி உயர்கிறது. 6 அடி உயர்ந்தால் நிச்சயமாக இந்த அணை, வைகை அணைக்கும் பெரியார் அணைக்கும் நிறைய தண்ணீர் வந்துவிடும். ஆனால் இது இந்த 58 கால்வாய் திட்ட பகுதிக்கு நிச்சயமாக நிறைய பயன்படும் என்பதை, அது மட்டுமல்ல, திரு கதிரவன் தொடர்ந்து பேசலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க. இந்த திட்டம் வந்து பல ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு பல நேரங்களில் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. 33 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போ 84 கோடி ரூபாய்க்கு வந்து நிக்குது. இவ்வளவு கால தாமதமானதற்கு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஹேமா, பாத்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து அதிகாரிகளை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அதிகாரிகள் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெரும்பாலும் இதுக்கு வந்து மௌனம் மட்டுமே சாதிச்சு இதுக்கு ஒரு சரியான பதில்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னே சொல்லியிருக்காங்க. இப்ப இது பத்தி வந்து நம்ம கூட இருக்க தேவராஜர், இவரு இந்த பகுதியினுடைய விவசாயி, அவர்கிட்ட கேட்போம். சார், பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த திட்டங்கள் வந்து, இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்றாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல வந்து தொய்வு ஏற்பட்டு அப்பப்ப நின்றுது. இதுக்கு வந்து நீங்க அதிகாரிகளை நீங்க தொடர்பு கொண்ட போது அவங்க என்ன காரணங்கள் சொல்றாங்க சார்? மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் 3வது வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் 58 கால்வாய் திட்டத்தை முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்போம். அப்போது அதிகாரிகள் மேலிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்த நிதி வந்தால் உடனடியாக நாங்கள் தகவல் சொல்கிறோம் என்று சொல்வார்கள். மாவட்ட ஆட்சியர் நெருக்கி பிடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பொறியாளர்களை வரவழைத்து கேட்பார், அதற்கான நிதி எங்களுக்கு போதுமான நிதி கிடைக்கல, அந்த போதுமான நிதி கிடைச்சிருந்தா நாங்கள் உடனடியாக இந்த 58 கிராம திட்டத்தை முடித்திருப்போம் என்று சொல்வோம்.
தொடர்ந்து பேசலாம் சிவசபாபதி. மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு கதிரவன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு கதிரவன், 1996ஆம் ஆண்டு 33 கோடி ரூபாயில இந்த திட்டம் துவங்கப்பட்டது. ஏன் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல? ஏன்னா காலம் செல்ல செல்ல திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு உயரும் அபாயத்திலும் இருக்கிறது. இப்ப 84 கோடி ரூபாயில நிற்குது. ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணிகள் நடந்து முடிக்கப்படவில்லை? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இதற்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டிருக்கீங்க? அதாவது இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் சொல்ல போனால் எங்கள் தலைவர் வல்லரசு மிகவும் முயற்சி எடுத்து பல போராட்டங்கள் நடத்தி, உண்ணாவிரதம் இருந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி பெறப்பட்ட திட்டம். இந்த திட்டம் அதாவது 2000 அவர் இரவுக்கும் வரை இந்த திட்டம் துரிதமாக நடந்து வந்தது. அதற்கு பின்னால் வந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் அதிலே அக்கறை செலுத்தவில்லையா அல்லது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்து விட்டார்களா என்பது தெரியாது. பட் இருந்தாலும் அவருடைய கட்சியை நாங்கள் நடத்தி வந்த பொழுது அதை நாங்கள் எப்படியாவது பெற வேண்டும் என்று நாங்களும் பெருமுயற்சி எடுத்தோம். பல போராட்டங்கள் நடத்தணும். அங்கு அப்பொழுது இருந்த அரசுகளுக்கெல்லாம் எங்களுடைய நிலையையும் தெரிவித்து வந்தோம். அதுபோன்று நான் கூட 2006 போட்டியிட்ட போது நான் இதை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த நான் தோல்வியை தழுவின்ற நிலைமை ஆகிவிட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த 58 கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டு வந்தோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன் முதலாக அந்த இடம் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயம் அவர்களை அழைத்து சென்று, அப்பொழுது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று போய் பார்த்த பொழுது அந்த வேலை நடைபெறாமல் இருந்தது. அப்பொழுதுதான் அந்த இதை முற்றுப்பெற வேண்டும் என்றால் அதற்கு ஏற்கனவே செய்த கான்ட்ராக்டர்களுக்கு பணம் வரவில்லை, அதனால் அவர்கள் வேலை செய்ய மறுத்து வந்தார்கள் என்று செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டு சென்று அந்த பகுதியெல்லாம் பார்த்து ஆய்வு செய்த போது அதை முற்றுப்பெற வேண்டும் என்றால், முடிவு செய்ய வேண்டும் என்றால் 8 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று அறிக்கை சமர்ப்பித்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்னைக்கு அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்திலே பல முறை நான் பேசியிருக்கிறேன், நிதியமைச்சரை சந்திச்சிருக்கிறேன். அதேபோன்று நமது பிடபிள்யூடி அமைச்சர் சென்று மாண்பு முதல்வரை சந்தித்து இதை நீங்கள் எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அவரிடத்திலே நேரடி நான் மகஜர் கொடுத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர்கள் 8 கோடியே மாண்பு முதல்வர் அவர்கள் 8 கோடியே 7 லட்சம் ரூபாயை அந்த பணி முடிவும் வரை இருக்கின்ற தொகையை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது வேலைதான் தாமதமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இப்பொழுது 2011 பின்னால் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பட் தாமதமாக நடக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் சொல்கின்ற காரணம், இன்ஜினியர் சொல்கின்ற காரணம், அதாவது கான்ட்ராக்டர் சரியான வேலை ஆட்களை கொண்டு வர முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த பகுதியில் இருந்த வேலை ஆட்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள், இந்த வேலை செய்ய அவர்களால் இயலவில்லை என்கிறார்கள். ஆனால் அதனால் வட மாநிலத்திலிருந்து வருகின்றவர்கள் 90, 60 அடி 65 அடிக்கு மேலே வேலை செய்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை இப்பொழுது நாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து சென்றோம். அவர்களும் அதாவது 15 நாட்களுக்கு ஒரு தினம் எங்களுக்கு என்ன வேலை நடந்திருக்கு என்ற ப்ராக்ரஸ் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதிலே என்ன சிரமங்கள் வந்தாலும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். உடனடியாக நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பகுதி மக்கள், இந்த 58 கிராம பகுதி மக்களுடைய நிலை, அதாவது அந்த பகுதியினுடைய தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த 58 கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசு தரப்பிலே தயாராக இருக்கிறோம் உறுதிமொழித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் இவ்வளவு தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால என்ன மாதிரியான சிரமங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப நம்ம கூட சுகுமார், அவர் ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட இந்த கேட்போம். சுகுமார், இப்ப என்னன்னா இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் இது தாமதமாகிறதுனால இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எந்த மாதிரி ஒரு துன்பங்களை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இழப்பீடு இதெல்லாம் ஏற்படுது? மொத்தமா விவசாயமே பால் பெற்று போச்சு, நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சு, குடிக்கிறதுக்கு கூட நீர் கிடைக்காத சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் இத முக்கிய ஒரு கொள்கையை எடுத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப இருக்கிற கதிரவன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே என்ன பண்ணாரா, இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தை தான் முக்கியமான உறுதிமொழியா கொடுத்து மக்களை சந்திச்சாரு. அதன்படி வெற்றி பெற்றாரு. இப்ப சட்டமன்றத்திலையும் தன்னுடைய முதல் கோரிக்கையா இந்த 58 கிராம
தொடர்ந்து பேசலாம் சிவசபாபதி. இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் என்பது உசிலம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கனவாகவே இருந்து வருகிறது. ஆரம்பத்தில் இந்த திட்டப்பணிகள் சற்று நல்லபடியாக நடைபெற்று வந்தாலும் கூட காலம் செல்ல செல்ல இந்த திட்டப்பணிகள் தாமதமாகவே நடைபெற்று வந்ததாக புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பணிகளை விரைவில் முடிக்கப்பட வேண்டும். 320 மீட்டர் இணைப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய பணி இருக்கிறது. அந்த பணியை முடித்தால் மட்டுமே இந்த கால்வாய் திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று கூறுகின்றனர் இந்த பகுதி விவசாயிகள். ஏற்கனவே உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் 2500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அதே நேரத்தில் குடிநீர் மட்டம், அதாவது நிலத்தடி நீர்மட்டமும் உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனால் இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். மேலும் இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் இவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 58ஆம் கால்வாய் திட்ட பணிகள் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் தூண்கள், பாலங்கள், தொட்டி பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 இடங்களில் தொட்டி பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு பாலம் அமைக்கக்கூடிய பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பணி விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பணிகள் எந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு கதிரவன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு கதிரவன், இப்போ இந்த பாலங்கள், இந்த 58ஆம் கால்வாய் திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் இடங்கள்ல ஆய்வு பணிகள் ஏதாவது நடைபெற்று இருக்கா? யாரெல்லாம் போய் அந்த ஆய்வு பணியை பார்த்திருக்காங்க? பணிகள் சரியான முறையில நடந்திருக்கா அப்படிங்கிறது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு? அதாவது தற்பொழுது தொடர்ந்து இந்த பணி நடந்து வருகிறது. இந்த பணியை இதற்கு முன்னால் அந்த பணம் ஒதுக்கப்படவில்லை, பணம் இல்லை என்பதனால்தான் அந்த வேலை நின்றிருந்தது. இப்பொழுது முழுமையாக அந்த பணங்கள் வந்து இந்த தினம் அந்த பணங்கள் முழுமையாக அந்த திட்டத்துக்கு வந்திருக்கிறது. அனைத்து வேலைகளும் முடிக்கின்ற அளவிற்கு இப்பொழுது அனைத்து பணங்களும் வந்துவிட்டது. அங்கே கூட அந்த ரயில்வே பாலம் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கு 40 லட்சம் ரூபாய் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணத்தை டெபாசிட் கட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் அந்த வேலை நடைபெறாமல் இருப்பதனால் அதற்கான அந்த 40 லட்சம் ரூபாய், அதாவது பிடபிள்யூடி சார்பாக கட்டப்பட வேண்டிய, அந்த தமிழக அரசு சார்பாக கட்டப்பட வேண்டிய 40 லட்சம் ரூபாய் டெபாசிட் செலுத்தி விட்டார்கள். அதிலே அந்த வேலை அவர்கள் தான் நிறுத்திருக்கிறார்கள். மற்ற வேலைகள் அப்படியே இருந்தாலும் கூட இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டு தொட்டிப்பாலம் முழுமையாக நடந்து விட்டால் ஒரு பகுதி, அதாவது முக்கிய 58 கால்வாய் திட்டத்தில் கிராமங்களில் முக்கியமான பகுதி புறம் தண்ணீர் வந்துவிடும். அதனால் இந்த வேலை பணம் இல்லாததனால் தான் இதுவரை தாமதமாக இருந்து வந்தது. 2013 பணம் வந்து விட்டது. அதற்கான பணம் வந்த பின்பு வேலைகள் துரிதமாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, அதாவது இந்த தண்ணீர் இந்த பகுதி, அந்த பகுதியெல்லாம் இந்த, அதாவது 58 கிராம பகுதி என்பது உண்மையிலே வறட்சியான பகுதி, வறண்ட பகுதி. அந்த பகுதியில் மழையை மட்டும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த இதிலே 3 ஆண்டுகளாக அந்த பகுதியில் மட்டும் அதிகம் அளவில்லை. மழை பெய்கின்ற மழையே குறைவாக பெய்திருக்கிறது. அப்பொழுது அந்த பகுதி மக்கள், அதாவது விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மக்கள், வேறு எந்த ஒரு தொழிற்பேட்டை கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அந்த பகுதி மக்கள் முழுவதுமே விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் விவசாயத்தால் இருக்கும் பொழுது இந்த மழை நம்பியிருக்க வேண்டும் அல்லது கால்வாயை நம்பியிருக்க வேண்டும். மழையும் பெய்யவில்லை, கால்வாயும் வரவில்லை. அதனால் வெறுத்த பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அவருடைய பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருக்கிறது. பொதுவாகவே உசிலம்பட்டி பகுதி வறட்சி பகுதி, அதிலும் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக அது ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மழையும் இல்லை, இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் நிறைவேறாதனால், அது மட்டுமல்ல இந்த 4 ஆண்டுகளாக உபரி நீர் அதிகமாக சென்று அந்த 68 அடி உயர்வு வந்தவுடன், வைகை அணையில் உயர்வு வந்தவுடன் அதை திறந்து விட்டு அதை கடலுக்கு வெற்றியாக சென்றதை உள்ள இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பகுதி இந்த நேரத்திலே முன்னேற்றத்தை கண்டிருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் 3000 டன் அதிகமான புதிய உற்பத்தியை கொண்டு வர முடியும் என்பதை, அதாவது பொறியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படை விவசாய பிரிவு சொல்கிறது. அந்த அடிப்படை பிரகாரம் பார்த்தால் இந்த 4 ஆண்டு காலம் அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் இதிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்னவென்றால், இந்த வேலை தொட்டிப்பாலம் முடிந்த பின்பு
தொட்டிப்பாலம் முடிந்த பின்பு அந்த வாய்க்கால் புறம் வேலை நடந்து இப்பொழுது திரும்பி மீண்டும் அந்த பகுதியிலே மண்கள், மரங்கள், செடிகள் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த தொட்டிப்பால வேலைகள் முடிந்த பின்பு அதை நமது 100 நாட்கள் வேலையிலே நம் மாவட்ட ஆட்சித்தலைவரை, அதாவது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரையும், அதே போன்று நமது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரையும், அதே மாதிரி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சந்தித்து அந்த வேலை முடிந்த பின்பு அது 100 நாட்கள் வேலையில் அந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய உதவியோடு அந்த பகுதியை சீர் செய்ய வேண்டும், அந்த கால்வாயை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கனவே வைத்திருக்கின்றேன். அந்த பாலங்கள், தொட்டி பாலங்கள் முடிந்தவுடன் அந்த பணியும் செய்துவிட்டால் வேற செலவுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா செலவு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிடும் என்பதற்காக அந்த நிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், அமைச்சரிடம் நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசலாம். இந்த திட்டம் என்பது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் விரைவாக நடைமுறைக்கு வந்தால் அந்த பகுதி முழுமைக்குமே செழுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் மிக விரைவாக இந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவு செய்கிறார் திரு கதிரவன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்ப உங்களிடத்துல இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த பணிகள் விரைவில் முடிவடையாததுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ ஹேமா, இப்ப நம்ம கூட ஜெயசந்திரன் விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த 58ஆம் கால்வாய் பணிகள் நிறைவடையாததுனால இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் மக்களும் எந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க சார்? விவசாயம் 10-20 வருஷமாவே எங்க மிகப்பெரிய பாதிப்பு. அதனால இங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பல மாநிலங்களில் போய் குடும்பம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க வரணும்னா இந்த 58 கால்வாய் திட்டம் வந்தாத்தான். இது ஹைடெக் தொழில்நுட்பத்தில் அன்னைக்கு செஞ்சிருந்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு முந்தைய தண்ணி வந்திருக்கும். ஏன்னா ரயில்வே மேம்பாலங்கள்லாம் கீழே செஞ்சு தொட்டியை மேல ஏத்துறாங்க. இங்க மேல போய் தொட்டி போடுறோம்னு இப்ப டிலே ஆனது. இந்த மேல்மட்ட தொட்டினாலதான் அது ஆசியாவிலே பெரிய திட்டம்ன்றத அந்த பொதுப்பணித்துறையினர் ஒரு ஹைடெக் தொழில்நுட்பம் செஞ்சிருந்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த மக்கள் வறட்சியின் பிடியிலிருந்து வெளியேறி இருப்பாங்க. ஒரு நாடு சுவிச்சம் அடைஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலையில நாங்க 93 இருந்தே வல்லரசோட சேர்ந்து இதுக்கு போராட்டங்கள்லாம் செஞ்சு தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு கதிரவன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு கதிரவன், இந்த தொட்டிப்பாலம் வழியாக 330 கன அடி நீர் கொண்டு உசிலம்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய 33 கண்மாய்களில் நீர் நிரப்புவதற்காக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இப்போ அங்க இருக்கக்கூடிய கண்மாய்களின் நிலை என்பது எப்படி இருக்கு? தூர்வாரப்பட்டிருக்கா? அதனுடைய நிலை பற்றி சொல்லுங்க. அதாவது 29 கண்மாய்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அதிலே இன்னும் சில கண்மாய்கள் அதில் சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த 29 கண்மாயில் அதை ஒட்டியிருக்கின்ற கண்மாய்கள் எல்லாம் இப்பொழுது தூர்வாரப்பட வேண்டிய நிலையிலும் இருக்கிறது. ஏனென்றால் நிச்சயமாக இந்த வேலை முடிந்தவுடன் தண்ணீர் வந்துவிடும். அது இந்த பகுதியிலே, அதாவது இந்த 58 கிராம கால்வாய் பாய்கின்ற இருக்கின்ற கண்மாய்கள் தூர்வாராமல் தான் இருந்து வருகிறது. அதை இந்த வேலை, இந்த தொட்டிப்பால வேலை 3-4 மாத காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக முடித்து எங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கிறார்கள், எங்களை போன்று இருக்கிறோம். அந்த விவசாயி, அந்த பகுதியுடைய பாசன விவசாயிகளும் இருக்கிறார்கள். அதை நாங்கள் விடமாட்டோம், கொண்டு வந்து விடுவோம். இந்த காலகட்டத்தில் இந்த கண்மாய்களை தூர்வாரி சரியாக மதகுகள் சரி செய்து வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உடனே தண்ணீர் சேர்வதற்கு எங்க பகுதியிலே கடந்த ஆண்டு கூட நான் சொல்கிறேன், 2 நாள் தான் மழை பெய்தது. அந்த 2 நாட்களில் அங்கிருக்கின்ற கண்மாய்கள் நிறைந்து உடையிற நிலைக்கு மாறியது. அதனால்தான் அதற்கு காரணம் அந்த பயில் இருக்கின்ற கண்மாய்கள் சரியாக தூர்வாரப்படவில்லை என்பதுதான் அதன் உண்மை நிலை. அது மட்டுமல்ல, அதற்கு தண்ணீர் வரத்து வருகின்ற பகுதியும் சரியாக வைக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த நிலையெல்லாம். அதனால் இந்த நிலை வருவதற்கு, இந்த 58 கால்வாய் திட்டத்தினுடைய மேல்நிலை தொட்டி முடிவதற்குள் இந்த கண்மாய்களை கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்குள் எங்களை போல் முடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த கண்மாய்களை எல்லாம் தூர்வாரி சரியாக வைத்திருந்தால் அந்த தண்ணீர் வரும்பொழுது நிச்சயமாக மிகவும் பயனாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியே பொதுவாக
அதாவது விவசாயம் மட்டுமல்லாது குடிநீருக்காக பயன்படுத்துகின்ற காலம் வந்து இருக்கிறது. இந்த பகுதியிலே குடிநீர் இப்பொழுது தற்பொழுதெல்லாம் நாங்கள் கண்மாயிலே தான் நாங்கள் அதாவது ட்ராட் போர்ட் மூலம் ஆழ்கிணறு கொண்டு அங்கிருந்து தான் குடிநீருக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வறட்சி நிலை இருக்கும் போது நமது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி கண்மாய்களில் இந்த போர் போட்டு அதன் மூலமாகத்தான் குடிநீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் தண்ணீர் இன்னும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தினால் இன்னும் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனாக இருக்கு. அது மட்டுமல்ல, உற்பத்தியும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மக்கள் கடுமையான உழைப்பாளிகள். இவ்வளவு தண்ணி இல்லாமல் மழையை நம்பி வாழ்கின்றவர்கள் கடுமையாக உழைத்து இந்த தினம் அவர்கள் வாழ்க்கை தரத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதி சொல்ல போனால் பெண் சிசு கொலைகள் நடக்கின்ற பகுதி. இந்த பெண் சிசுகள் நடக்கின்ற பகுதிக்கு அவர்கள் முக்கிய காரணமாக சொல்வது என்னென்றால் கௌரவமாக கருதுகிறார்கள். பெண்ணை மதிப்பதா, பெண்ணை மதித்து அதை நல்ல முறையில் கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதை இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்தங்கி விட்டால் அந்த பெண்ணிற்கு நாம் சரியான முறையில் செய்ய முடியாதே என்ற மனவர்த்தத்திலும் கூட இதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால், ஒட்டுமொத்தமாக அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் இங்கு இந்த கண்மாய்கள் தூர்வாரப்பட வேண்டும், மதகுகள் சரி செய்யப்பட வேண்டும். அதே போன்று இந்த தண்ணீர் இந்த தொட்டிப்பாலம் முடிவதற்குள் அங்கே தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த கால்வாய்கள் ஏற்கனவே வெற்றிருக்கின்ற கால்வாய்களே செடி முளைத்திருக்கிறது, முட்கள் இருக்கின்றது. இதுக்கெல்லாம் அதை அங்கிருக்கின்ற அந்த 100 நாள் வேலையிலே சரி செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த பகுதியுடைய பொருளாதார நிலையும் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் இந்த 58ஆம் கால்வாய் திட்டத்தின் மூலம் 33 கண்மாய்களை நீர் நிரப்பும் பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் இந்த 58ஆம் கால்வாய்க்கான திட்ட பணிகள், அதற்கான பணிகள் முடிந்துவிடும். ஆனால் இந்த 33 கண்மாய்களில் தூர்வாரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அரசு இதில் உடனே கவனம் செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய கண்மாய்களில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய பயன்கள் என்ன இந்த 58ஆம் கால்வாய் திட்டத்தின் மூலம் என்பது பற்றிய தகவல்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள். 58ஆம் கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினால் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய நிலையம் இருக்கிறது. ஆனால் பணிகள் மெதுவாக நடைபெற்று வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்ப உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் என்ன மாதிரியான பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் கேளுங்க. இப்போ நம்ம கிட்ட பரமதேவர் இருக்காரு, அவரும் இங்க ஒரு நல்ல ஒரு விவசாயி. அவர்கிட்ட கேள்வி கேட்போம். சார், இந்த 58ஆம் கால்வாய் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்த மக்களும் இந்த விவசாயிகளும் எந்த மாதிரி ஒரு பயன்களை பெறுவாங்க சார்? இந்த திட்டங்கள் நிறைவேற்ற நடந்தால் அந்த உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் திட்டத்தின் மூலம் அந்த மக்கள் பூரா சுயேட்சம் அடைவார்கள். மேலும் எப்படி சுயேட்சம் அடைவார்கள், உசிலம்பட்டி தொகுதி என்பது 2 யூனியனை கொண்டது. அது செல்லம்பட்டி யூனியன் உள்ள அந்த தண்ணி பாய்கின்றது திருமணம் பிரதான கால்வாய். அன்னைக்கு போடப்பட்ட திட்டம் தான் எங்கே உசிலம்பட்டி யூனியனுக்கும் சேர்ந்து பாய வேண்டும் என்று வெள்ளக்கார ஏகாதிபத்திய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் போது போடப்பட்ட திட்டம். அந்த திட்டம் அன்று கைவிடப்பட்டதனால எங்க உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் ஊரு பூரா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயம் பண்ண முடியல. நெல்லு, கரும்பு, வாழை மற்றும் எல்லாம் விளையக்கூடிய ஒரு இடம் அது பால்பட்டு தரிசாக கிடக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்க பிள்ளைகளை வளர்க்க முடியல, ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. படித்து வேலை வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு ஈடு கொடுத்து அந்த அவங்க வீட்டு பிள்ளைகள் மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை. ஏனென்றால் விவசாயம் முழுதாக பாதிப்பு. அது மட்டுமல்ல, மாடு கண்டு வளர்க்க முடியல, ஆடு மாடு வளர்க்க முடியல. இங்கே ஊரை விட்டு ஓடித்தான் பிழைக்க வேண்டியிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த திட்டம் நிறைவேறினால் இந்த மக்கள் நல்ல முறையாக உழைக்கக்கூடிய ஒரு பிற்பட்ட மக்கள், ஏழை மக்கள், பாட்டாளி மக்கள், இவங்க உழைக்கக்கூடிய தன்மை உடைத்தவர்கள். இது அன்று வெள்ளக்காரங்காலத்திலிருந்து பாதிக்கப்பட்டதாக இன்று இன்னும் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த திட்டத்தை உடனே இந்த அரசு முழுமையாக உடனடியாக
கான்ட்ராக்டுக்காரர்கள் தூண்டி இந்த திட்டத்தை நிறைவேற்றி. சார், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்த பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுவாங்க? கம்மாயிக்கு பூரா தண்ணி வரும்போது நிலத்தடி நீர் நிறைய இருக்கும்போது விவசாயம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சார். அதுபோக குழந்தைகள் பூரா படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப முருகு போட போறதுனால பிள்ளைகள் படிப்பு பாழாகி போகுது. இந்த காலத்துல அறிவு சார்ந்த இருக்கிறதுனால இங்க பூராமே படிக்க முடியாம இருக்காங்க. இப்ப பூராமே 10 வயசுல முருகு போட போறேன், தோசை கடைக்கு போறேன், திருப்பூர் பணியின் கம்பெனிக்கு போறேன். இதனால படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. அதனால இந்த திட்டம் நிறைவேறினால் படிச்சு மற்ற மாவட்டத்தை போல இங்கேயும் படித்து முன்னேறதுக்கான. தொடர்ந்து பேசலாம் சிவசபாபதி. மதுரையில் இருக்கும் திரு கதிரவன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு கதிரவன், இந்த 58ஆம் கால்வாய் திட்டம், இந்த பணிகள் எப்போது விரைவில் முடிவடையும்? அதிகாரிகள் இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான பயன்கள் விவசாயிகள் எதிர்கொள்வார்கள்? அதாவது கடந்த வாரம் கூட நாங்கள் சென்று பார்த்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பார்த்த பொழுது அந்த பொறியாளரும் கான்ட்ராக்டரும் அங்கு வர வைத்திருந்தோம். அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள், இன்னும் 4 மாத காலத்திற்குள் முடித்து விடுவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 மாத காலத்தில் முடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அல்லது 3 அல்லது 4 மாத காலத்திற்குள் அந்த நிச்சயமாக அந்த வேலை நடைபெறும் என்பதை நாங்களும் விடமாட்டோம், நடைபெற்று முடித்து விடுவோம். ஆனால் இந்த திட்டத்தினால் அந்த பகுதி மக்கள் என்ன பயன்பெறுவார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த பகுதி மக்கள் எல்லாம் விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது, விவசாயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற பகுதியில். அது மட்டுமல்ல, அது வானம் பார்த்த பூமி. தண்ணீர் வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் நன்றாக கடுமையான உழைப்பாளிகள், நிச்சயமாக அதை நல்ல முறையில் பயன்படுத்துவார்கள். விவசாயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல நிலைக்கு வருவார்கள், நல்ல குழந்தைகளை படிக்க வைப்பார்கள். அந்த ஆர்வமும் அவர்களிடம் இருந்து வருகிறது. அதாவது பொருளாதாரம் வந்துவிடுகிறது, கல்வி அறிவும் வந்துவிடுகிறது. அந்த நிலையிலே அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற, வளர்ச்சியை கொண்டு வருகின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதில் நிச்சயமாக உறுதியாக நம்புகிறேன். அதனால் தான் இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம், அதாவது அந்த திட்டம் முதலாக வருவதற்கு வரும்பொழுது நாங்கள் கேட்டபொழுது, எங்கள் தலைவர் வல்லரசு கேட்டபொழுது, அந்த ஏரியாவுடைய அந்த இன்ஜினியர் பொறியாளர், இது ஃபீசிபிலிட்டி இல்லை, இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அதில் வருமானம் இல்லை, எடுக்க முடியாது என்பதை சொன்னார்கள். ஆனாலும் அன்றைய தினம் சண்டை போட்டு இந்த திட்டத்தை வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு காரணம், ஒரு பகுதி உசிலம்பட்டி பகுதியிலே ஒரு பகுதி திருமங்கலம் பிரதான கால்வாய் செல்கிறது, அந்த பகுதியில மக்கள் பயன்படுகிறார்கள். அதாவது விவசாயம் நடைபெறுது, குடிநீர் தண்ணீர் பிரச்சனை இல்லை, அந்த நிலைமை இருக்கிறது. இன்னொரு பகுதியிலே வறண்டு கிடக்கிறது, காய்ந்த பூமியாக இருக்கிறது, வறண்ட பூமியாக இருக்கிறது. அதையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையோடும் வெறியோடும் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நிச்சயமாக இந்த திட்டம் அந்த மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றும், கல்வி ரீதியாக முன்னேற்றும், சமுதாய ரீதியாக அவர்கள் முன்னேற்றத்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாள் தான் இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று நான் முதல்வரிடம், புரட்சித் தலைவர் அம்மாவிடம் சொன்ன பொழுது அதற்கு நான் தனிப்பட்ட முறையில் மகசூல் கொடுத்தேன். அதை உடனடியாக அவர்கள் நிறைவேற்றி தருகின்ற வகையிலே அதற்கு முழு தொகையும், அதற்கு தேவையான முழு தொகை 8 கோடி 7 லட்சம் ரூபாய் முழு தொகையும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் துரிதமாக வேலை நடந்து வருகிறது. அந்த வேலையால் நிச்சயமாக அந்த பகுதி மக்கள், அதாவது அந்த 58 கிராம கால்வாய் திட்டம் முடிவெற்ற முன்பு அந்த தண்ணீரால், அந்த வரக்கூடிய விவசாயத்துக்கு வருகின்ற தண்ணீராலும் சரி, அதன் விவசாயத்துக்கு பயன்படுவது மட்டுமல்லாது இந்த நேரம் குடிநீருக்கு பயன்படுத்துகின்ற கால்நடைகள், அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல வேண்டும்னா எங்களுடைய தொகுதி உசிலம்பட்டி தொகுதி வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, அதே போன்று தெற்கு பகுதி, 3 பகுதியுமே அதாவது மலை சூழ்ந்த பகுதி, அதாவது நல்ல மலை சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. நான் கூட கேட்டிருக்கிறேன், அந்த பகுதி, அந்த மலை சூழ்ந்த பகுதிக்கெல்லாம் தடுப்பணைகள் அதிகமாக கட்டப்பட வேண்டும், தண்ணீரை சேமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த அதிகாரிகளிடம் பேசி வருகிறோம். அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த பகுதியில் வேறு எங்கும் செல்ல முடியாது, அந்த விவசாயத்தை நம்பியே இருக்கிறார்கள். அந்த பகுதியில் எந்த ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் இந்த தண்ணீர் 58 கால்வாய் திட்டம் தண்ணீர் வந்தால் நிச்சயமாக
அவருடைய முகமலர்ச்சியோடு அந்த மக்கள் வரவேற்பார்கள். இந்த திட்டத்தை ஒரு கனவு திட்டமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வேலை முடியும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக எதற்காக என்றால் அவர்கள் உழைத்து பிழைக்கிறவர்கள், உழைத்து வாழ்கின்றவர்கள், உயர்ந்ததாகத்தான் சரித்திரம் இருக்கிற அந்த அடிப்படையிலே நிச்சயமாக அந்த பகுதியே ஒரு புண்ணிய பூமியாக மாறும், விவசாய பூமியாக மாறும், இந்திய நாட்டிற்கு நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பகுதியாக மாறும் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்த பகுதி மக்கள் இதை நம்பி இருக்கிறார்கள். அதாவது கனவு திட்டமாக நம்பியிருக்கிறார்கள். அந்த நிச்சயமாக இந்த கனவு திட்டம் நிறைவேறினால் அந்த பகுதி மக்கள் அனைத்து வகையிலும் முன்னேறுகின்ற வகைக்கு நிச்சயமாக வருவார்கள். அதை நாங்கள் எவ்வளவு வேகமாக அந்த செயல்படுத்த முடியுமோ, அதாவது அந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்ல போனால் 98 அன்றைய தினம் நமது உசிலம்பட்டியிலே அதற்கு தொடக்க விழா நடைபெற்றது. 98க்கு பின்னால் இந்த தினம் 2014 இருக்கிறோம். 2014 98 வரை கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக. இந்த 16 ஆண்டுகளாக அந்த வேலை, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அதாவது இழக்கின்ற நிலைமையை மாற்றி நிச்சயமாக அந்த திட்டம் நிறைவேறும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நாங்களும் பெருமுயற்சி எடுத்து நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மக்களுக்கு இந்த திட்டம் வந்தால் நிச்சயமாக சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து அந்த சமுதாயம் ஒரு மறுமலர்ச்சி வரும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தான் கடந்த இந்த ஆண்டு இவர்கள் விரைவாக இந்த வேலையை முடித்தால், இந்த சொல்ல போனால் இந்த மார்ச் செப்டம்பருக்குள் இவர்கள் வேலை முடித்து கொடுத்தால், செப்டம்பர் அக்டோபருக்குள், ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் மழை வருகின்ற பகுதி, மேற்கு தொடர்ச்சி இந்த பகுதியிலே தென்மேற்கு பருவக்காற்று வருகின்ற அந்த பகுதி, அந்த நேரத்தில் மழை வந்தால் 58 கால்வாய் திட்டத்தை முடித்து விட்டால் இந்த ஆண்டே அந்த பகுதிக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, அரசுக்கும் இருக்கிறது. அதற்காக துரிதமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது செப்டம்பர் அக்டோபருக்குள் இந்த வேலையை, வேற அனைத்து வேலைகளும் முடிந்திருக்கிறது. இந்த தொட்டிப்பாலம் மட்டும்தான். இந்த தொட்டிப்பாலம் அது நடந்து அவர்கள் சொல்கின்ற காரணம் கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேலே சென்று வேலை செய்கின்றவன் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பல முறை அந்த இடத்திற்கு சென்று பார்த்திருக்கிறோம். அது ஒரு சிரமமான வேலைதான். ஏனென்றால் இந்த நண்பர் சொன்னது போன்று இதை எடுத்து வைக்கின்ற அளவுக்கு அங்க அதாவது டெக்னிக்கல் உபயோகம் இல்லை. அதனாலதான் லேபரை வச்சே, அதாவது லேபர்களை வச்சு அங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கு. அந்த காலகட்டாயத்தினாலதான் இந்த லேபர், இந்த பகுதி லேபர், அதாவது இந்த உசிலம்பட்டி நிலக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற லேபர்கள், அதாவது வேலையாட்கள் சரியா கிடைக்காதனாலதான் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கு செய்யவும் தெரியல. அதனால உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு கதிரவன். உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கனவு திட்டமாக இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் இருக்கிறது. இதற்கான பணிகள், அதாவது இணைப்பு பாலம் மற்றும் தொட்டி பாலம் அமைக்கும் பணிகள் இன்னும் முழுமையடையாமல் இருக்கின்றன. இந்த பணிகளை உடனடியாக முடித்து இந்த கால்வாயை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 2500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறும். அதே நேரத்தில் 29க்கும் மேற்பட்ட கண்மாய்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பல ஆண்டுகளாக பல்வேறு கட்டங்களாக நிதி ஒதுக்கியும் இதற்கான பணிகள் தாமதமாகவே நடைபெற்று வந்திருக்கின்றன. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கு ஆய்வு பணிகளும் நடந்து முடிந்திருக்கிறது. 15 நாட்களுக்கு ஒருமுறை ஒப்பந்ததாரர்கள் என்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அங்கே தெரிவிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள் நிச்சயமாக இந்த பணி முடிந்துவிடும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன். அதே நேரத்தில் இந்த பணியை விரைவாக முடிக்க வேண்டும். தண்ணீர் வர ஏதுவாக அந்த 33 கால்வாய்களில் தூர்வாரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த தொட்டிப்பாலம் அமைக்கப்பட்டால் ஆசியாவிலேயே மிக நீளமான தொட்டிப்பாலம் என்கின்ற பெயரும் உசிலம்பட்டிற்கு, இந்த தொட்டிப்பாலத்திற்கு கிடைக்கும் என்றும் அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சிவசபாபதி, மதுரை செய்தியரங்கில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.